ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து டிஓசி எக்ஸாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பேப்பர் வேல்யூஷன் வந்து எத்தனை நிமிஷம் நடக்கும்னா வந்து ஒரு பேப்பரை வந்து 3 நிமிஷத்தில் வந்து திருத்தி வந்து முடிச்சுடுவாங்க. ஸோ அப்போ வந்து 3 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ டிஓசியோட இது வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, இப்போ நம்மளே ஒரு சம்மு செஞ்சு வந்திருக்கோம், இடையில ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் விட்டுவிட்டோம்னா அது திரும்பி நம்ம மேலே பார்த்தா நம்மளுக்கே வந்து அதை வந்து என்ன தப்பு விட்டுருக்கோம் அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து தப்பு விட்டுட்டோம்னா உட்காந்து கிறுக்கிக்கிட்டு அடிச்சு அடிச்சு எழுதிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து செய்யாமல் டக்குன்னு முடிச்சுட்டு அழகாக வந்து அடிக்காமல் அந்த ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டு அடுத்தது செய்யுங்க. ஏன்னா வந்து டிஓசியில் அப்படி பார்த்தா எந்த இடத்துல தப்பு இருக்காங்களோ அப்படி உத்து பார்த்தா தான் நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தா தான் தெரியுமே தவிர அவ்வளோவா வந்து கிளியராக தெரியாது. அப்போ வந்து ஒரு இதையும் வந்து எப்படி வந்து பண்ணுன்ற ஒரு 1/4 மணி நேரம் வந்து கண்ண மூடி. ஸோ இந்த யூனிட் 1ல் இந்த 3 கொஷின் மட்டும் தான் கேட்பாங்க. இந்த 3க்கு நான் எப்படி பண்ணுவேன்ற இதை வந்து ஒரு இடம் செஞ்சுப்பாங்க. இப்போ வந்து ஸோ ஆட்டோமேட்டா டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆட்டோமேட்டிக் ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அதை வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இன்கமிங்கை வச்சு நான் வந்து செய்வேன் அப்படின்றத ஒரு இடம் சொல்லி பாருங்கள். அதுக்கடுத்து ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டாவை வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து ஒரு டயக்ராமாக மாற்றணும். அதே வந்து பெரிய கொஷினாக கேட்டால் ஒரு இதாக ஸோ யூனிட் 1ல் மாதிரி எப்சிலான் க்ளோஷர் வச்சு கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ்னால் நான் வந்து தியரம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து எழுதணும். அப்போ வந்து இதில் வந்து 2 மார்க் 2 கொஷின் அட்டன் பண்ணலாமா? அதே மாதிரி சிஎன்எஃப்னா ஜிஎஃப்னா என்ன? சிஎன்எஃப்னா வந்து 2 கேபிட்டல் லெட்டர் வரும், ஒரு ஸ்மால் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லணும். ஜிஎன்எஃப்னா எப்படி கொண்டு வரணும் லாஸ்ட் ஆன்சரு. இதில் வந்து ஒரு 3 கண்டிஷன் வர சைடில் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஸ்மால் லெட்ரு 3 கேபிட்டல் லெட்ரு அந்த மாதிரி வரும். இல்லாட்டி வந்து சிங்கிள் ஸ்மால் லெட்டர் வரும். ஸோ டூரிங் மிஷின்னா ஒரு சிம்பிளை ரீட் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே வந்து மூவ் ஆகிட்டே போவேன் அப்படி வந்து ஞாபகம். யூனிட் 5ல் வந்து ஸோ ஃபுல்லாக தியரி தான். ஸோ வந்து தியரி தான் வந்து எழுதுவோம். இது மாதிரி எதெல்லாம் எழுதுனா நான் அட்டன் பண்ணேன். ஸோ யூனிட் 3 மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2க்கு மட்டும் தான் என்ன வீடியோ போடல. இந்த 2க்கும் அது வந்து போட்டோன்னா ஸோ யூனிட் 3 வந்து முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து 1 ஈஸியாக, ஸோ 2 ஈஸியாக, அதுக்கடுத்து 4 எழுதிடலாம், அதுக்கடுத்து 5th, அதுக்கடுத்து 3rd வந்து தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க. எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு டாபிக் இருக்கும், பம்பிங் லெமா அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஈஸியாக இருக்கும். யூனிட் 2லேயும் பம்பிங் லெமா வரும். இந்த யூனிட் 2ல் இதை வந்து இஸ் நாட் ரெகுலர்னு ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பம்பிங் லெமா. இட்ஸ் நாட் கான்டெக்ட் ஃப்ரீன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. அதான் வந்து யூனிட் 4ஓட பம்பிங் லெமா. அதையும் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுறேன். இப்போ வந்து யாருக்காச்சும் இன்றைக்கி எக்ஸாம் இருந்துச்சுன்னா ஸோ நல்லபடியாக எழுதுங்க. அடித்து எழுதாமல் எல்லாத்தையும் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ பெரிய கொஷினில் படிச்சுறத தான் வந்து 2 மார்க்கில் வந்து வரும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ 2 மார்க்கும் தனியாக எழுதி வச்சுருக்கேன். இன்னும் அடுத்து யாராச்சும் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.